மார்னிங் மக்களே, வணக்கம். டே 2 இன் கோவா. ஆக்சுவலாக சவுத் கோவா முடிச்சிட்டோம். நம்ம இப்போ வந்து நார்த் கோவா போயிட்டுருக்கோம். இப்போது வந்து எங்கே போகிறோன்னா வந்து ரூமுக்கு வந்து போய் பேகு லக்கேஜ் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஊர் சுற்ற போகலான்னு பிளானில் இருக்கோம். சரிங்களா, கிளம்பிட்டோம். ரிட்டையரிங் ரூம்லேருந்து இப்போ தான் வெக்கேட் பண்ணி கிளம்பிட்டோம். சரிங்களா, நம்ம போகிற வழியில் பேசுவோம். நார்த் கோவாவுக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து டிடிவி வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். மோசம்லாம் சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்குது. ஏன்னா அது உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் ஆனால் நல்லா இருக்குது இது ஹோட்டலு. கோவானாலே நம்மளுக்கு என்ன நினப்பு வரும் நீங்களே சொல்லுங்கள்? பார்ட்டிஸு, அப்புறம் வந்து சீனிக்கான நேச்சர்ஸு, இந்த மாதிரி வந்து நிறைய பிளேசஸ் இருக்கிற ஒரு ஸ்டேட்டு தான் இந்த கோவா. இந்த கோவா வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்டேட்டு தான் இந்த கோவா. இந்த கோவா வந்து ரொம்ப குட்டியான ஸ்டேட்டு. என்னென்னா இந்தியாவிலேயே வந்து ரொம்ப குட்டியான ஸ்டேட்டுன்னு இந்த கோவாவை சொல்லுவாங்க. இந்த கோவா வந்து எப்படி பிரிக்கலான்னா, ஒன்று வந்து நார்த் கோவா, இன்னொன்று சவுத் கோவா. சரிங்களா, ஜஸ்ட்னாலே கோவா தான். வாங்க கோவாவை சுற்றி. இன்னைக்கு என்ன பிளான்னா வந்து நார்த் கோவாவில் பாம் ஆஃப் ஜீசஸ், அதாவது பிரான்சிஸ் சேவியர் இருக்கார் இல்லைங்க, அவரை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த சர்ச்சுக்கு நம்ம வந்து போக போகிறோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஃபவுண்டைனர்ஸு, பனாஜி அதெல்லாமே வந்து நம்ம சுற்ற போகிறோம். சரிங்களா, வாங்க நம்ம அப்படியே வந்து என் கூட வாங்க. அப்படியே வந்து சைடில் ரோஹித் ராக்ஸா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா, வந்தாச்சுங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பசிலிக்கா ஆஃப் பாம் ஜீசஸ்ன்னு சொல்கிற ஒரு சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் பிரான்சிஸ் சேவியரோட உடல் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த சர்ச் வந்து 400 வருஷமாக வந்து ரொம்ப பழமையான ஒரு சர்ச். இந்த சர்ச் வந்து 1594 கட்டப்பட்டு 1605 வந்து முடிச்சிருக்காங்க. சரிங்களா, இந்த சர்ச் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஓல்டு கோவான்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்க, இல்லை கோவானா எல்லாரும் பாகா, கேண்டலியம், கேலங்கேட்டு அந்த மாதிரி போவாங்க. சரிங்களா, அங்கிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாத இந்த ஓல்டு கோவாவுக்கு வர முடியும். சரிங்களா, இந்த ஓல்டு கோவாவுக்கு வந்தீங்கன்னா இந்த பாம் ஆஃப் ஜீசஸ் வந்து நம்ம பார்க்கலாம்.
12 மணிக்கு செக்இன் பண்ணிட்டு கிளம்பி வந்தா நடுவில் ஒரு தடங்கல் மாதிரி பஞ்சர்லாம் ஆகி நொந்து நூடுல்ஸாக வந்து 20 கிலோமீட்டர் தள்ளி கிளம்பி வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பெசிலிக் ஆஃப் பாம் ஜீசஸ்ன்னு சொல்லப்படுற சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். சரிங்களா? இப்போது வந்து அடுத்து நம்ம எங்கே கிளம்புறோன்னா ஃபவுண்டைனாஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அந்த இடத்துக்கு நம்ம போய் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இப்போ வரப்போகிறோம். கோவாக்கு பட்ஜெட்டுக்கு நிறைய வீடியோஸ் பார்த்தேங்க யூடியூப்பில். பார்த்தீங்கன்னா 3000க்கு கோவா 4000க்கு கோவான்லாம் போடுறானுங்க. பட் ஆனால் அவ்வளோலாம் வந்து நம்ம போட்டு வந்தோம்னா நமக்கு வந்து கரெக்டாக செலவு பண்ண முடியாதுங்க. நம்மளுக்கு எப்படினாலுமே மினிமம் ஒரு 6000லேருந்து 7000 கண்டிப்பாக வேணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் நார்மலாகவே செலவு பண்ண முடியும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம்தான் காட்ட வேண்டும்.